ஒரு இடியிலே தண்ணி வந்துருச்சு. உடம்பு டாக்டர் பார்க்க வேண்டியது. நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? அப்பா விக்டர் எங்கேயா இருக்காரு? விக்டர் அப்பா டாக்டர். டாக்டர் யா காது கேட்குமா கேட்காத உனக்கு? டாக்டர் நாயகமா போய் பார்க்கணும். டாக்டர் எல்லாம் என்ன வந்து பார்க்க சொல்லு. என்னத்துக்கு உடம்பு அவருக்கு தேவையில்ல டாக்டர். அவருக்கு தேவையில்ல நம்ம வந்து நம்மள வந்து பார்க்க சொல்லுங்க. எனக்கு அவங்கள வந்து பார்க்கணும். ஜமா மோரிஷா நான் சொல்றேன் கேளுப்பா. என்ன? எப்படி கோவப்படுற? ஏன் கோவம் வரது? ஓ மேல இடிச்சால தண்ணி வந்து. கோவப்படுற நீ பண்ணுவ நீங்க கோவம் வரதா? எனக்கு வராது. தேவையில்ல பேசாத. ஒரு இடியில தண்ணி வந்து முதல்ல தண்ணியை கொடுப்பா. ஓ தண்ணி கீழ வரது இடிமா. நீ இடிச்சடில தண்ணி வந்துருச்சு. நீ சும்மா இருந்தா தண்ணி பேசாம இருக்க. ஓ தண்ணி நீ தான பத்திரமா வச்சுக்க. நீ ஏன் வெளிய விடுற? நாளைக்குமா வெளிய விட்டு நீ இடிச்சடில வந்துருப்பா. நான் சொல்றேன் என்ன மச்சி பண்ண நீ ஓ தண்ணி நீ பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதானே? வாயில இந்த தண்ணி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு யார் பொறுப்பு? மரியாதை தண்ணி விடு. ஓ வாய் தான் பொறுப்பு. அதுக்கு நான் மரியாதை சொல்றேன். ஒழுங்கா பேசு. நீ ஒழுங்கா பேசுமா முதல்ல. நீ என்னடி பேசுறே? முதல்ல பொறுமையா பேச கத்துக்க. நீ பொறுமையா பேசு. அடிக்கிறானே அடப்பு தெரிஞ்சு போயிரு. இடிக்கல இதே பத்தி தெரிஞ்சு போயிரு. யாருக்கு பிடிச்சா நாரி செத்து போயிருவ. போற போற டப்பா டான்ஸ் ஆடுறது தெரிஞ்சுக்க. போற ஓட பொட்டி காட்டு போயிரு வேண்டியது. போற போற குடும்பமா குண்டே நடு நீங்க தெரிஞ்சுக்க. நான் போற ஓட போச்சு ஆச்சு பொழுது போயிரு பொழுது. கதா போயாண்டே. கதா போமாண்டே. போயாண்டே. போயாண்டே. போடா. அப்படி பேசி பழகுமா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன வார்த்தை சொல்ற? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? கதா போடா வெங்காயம். போடி. அது போடா வெங்காயம். அப்படி பேசி பழகுமா. நல்லா பேசி பழகு. புண்ணாக்கு. நல்லா சொல்லுமா. இந்த மாதிரி லேடிஸ் தான். இங்க வாடா. ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. இல்ல டான்ஸ் எனக்கு போட்டதா உனக்கு போட்டதா? அதான் நான் சந்தோஷப்படுறேன். நானும் சந்தோஷப்படுத்துறியா? என்ன ஆச்சுங்க? சந்தோஷப்படுத்த வேண்டிய ஆள் டோக்கன் வாங்கிட்டு வாங்கடா. என்னங்க? ஓ வாங்க போட்டோ வச்சு மண்டை தெரிச்சு. நீங்க எனக்கு மண்டை தான் தெரியும். நான் எது போட்டேன்னா என்ன தெரியும்னு எனக்கே தெரியாது. இருப்பாரு ஒரு ஆம்பளை பார்த்து போடாங்கடா. ஆமா அப்படியே சொல்லுவேன். சதா போடா. சதா போடி. போடா வெண்ணே. போடி போடா வெங்காயம். போடா புண்ணாக்கு. போடி லூசு முண்டை. போடா பூனா. யாரை பார்த்து மூளா பூரா சரி யாரை பார்த்து வாடா ஓடாங்கிற சரி அவுச்ச முட்டையை கடிக்கி யாரை பார்த்து அப்படி பேசு. மாறிடுச்சு திடீர்னு இப்படி ஒரு லேடிஸ் அந்த மாதிரி பேசு. அதானே சாரிமா. எந்த லேடிஸ் இந்த மாதிரி பேசு. ஆமா லூசு முட்டை அழுது இருக்கேன் சிரிக்கிறேன். சாரி தெரியல. நான் எந்த லேடிஸ் இந்த மாதிரி பேசுனது இல்லாமா. ஆமாமா உடனே தான் இன்னைக்கு நாளாக முடியும். உடனே தான் இன்னைக்கு இப்போ நான் இப்போதான் சொல்றேன் இந்த மாதிரி பிய திக்கிறாரு. நான் யாரையும் சொன்னது இல்லாமா. அண்ணியன் மாதிரி மாறிட்டு இருக்கேன். இன்னைக்கு தாம உடனே தான் சொல்றேன். அறிவட்டவல நான் சொன்னதே இல்லைம்மா யாரும் இந்த மாதிரி. இன்னைக்கு தான் என் வாய் தவறி நான் அப்படி சொல்றேன். இத்தனை நாள் நான் சொன்னதே கிடையாது. கேட்டி சோத்த திக்கிறேன் நினைச்சுக்கிறேன். நான் கேட்டதே கிடையாதுமா யாரும் இந்த மாதிரி. இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் சொன்னதே இல்லை. நடிகன்டா நீ நடிகன். ஒரு கையில் வாங்கிட்டு அப்படி அடிக்க யாரும் கை ஓகுனதே இல்லம்மா. இன்னும் இதமா பிடித்தாம யாரும் கட்டி முட்டதே இல்லம்மா. இன்னைக்கு தாமா அப்படி பண்றேன். ஆமா நான் என்னைக்கு புதுக்கோட்டை சட்டத்துல காலர் ஓட்டுல அன்னைக்கு அவர் செத்து விட்டாரு. யாரு நடிக்கிறதுக்கு காலர் ஓட்டு சிவாஜி அவர் நல்லா தானே இருக்கா. அப்படி அவர் நல்லா நீ சொல்ற சிவாஜி அப்பா நீ ஏதாவது சொல்லிவிட்டு போயிடாத. நான் பாடு சொல்லிட்டு போறேன் வச்சுக்க. பொம்பளை முதல்ல ஆண்களுக்கு மரியாதை சாணிக்கு நீ மரியாதை கொடுத்தாம நான் வச்சுக்க போறேன். என்ன வச்சுக்காதங்கிற உங்களுக்கு நான் வச்சுக்க போறேன். நீ அதை வச்சுக்காதங்க என்னமோ ஐயோ சார்ஜர் வச்சுக்க நான் அது கெஞ்சில மாதிரி இருக்கு. பரவாயில்லம்மா. இப்ப ஹெச்எம்பி ஏபிபின்னு ஒரு வைரஸ் வந்திருக்கா. அது என்னமோ சின்ன பிள்ளைகளுக்கு தான் தாக்குதா.
செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, மூணு கிளம்பு. விச்சு மாத்திரை சாப்பிடுங்க, வேற ஏதாவது கிளப்புங்க. நீ பேசாதமா முதல்ல. பொம்பளை முதல்ல பொறுமையா இருக்க. ஆம்பளை எல்லா இடத்துலயும் அடக்காம அமைதியா தான் இருக்கிறேன். எந்த வீட்டுல பொம்பளை அடக்க ஒடுக்கமா இருக்க? ஒடுக்கமா ஒரு பொம்பளை இருக்கான்னு வச்சுக்க, அத்தோட ஆம்பளை தொலைஞ்சான்னு அர்த்தம். இங்க பாருமா, உன்னைய மாதிரி படப்படன்னு பேசுது இல்ல, அந்த பொம்பளைய கூட நம்பிடல. ஒரு வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டை வந்துன்னு வச்சுக்க, சண்டை வர நேரத்துல புருஷன் என்னடி என்ன பேசுறா என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, மூச்சு மாதிரி உடச்சு என்ன உடச்சு விடுவியா, கொப்பை விடுப்பா, என்ன கொப்பை விடுப்பா, அப்படி பொம்பளைய நம்பிடலாம். ஓவரா பேசிட்டு இருக்கா, என்ன ஓவரா பேசணும், மரியாதை கட்டு பேரு, என்ன மரியாதை கட்டு பேரு, மரியாதை கொப்பை விட்டு பேரு, என்ன அப்பா விட்டு போதும். இந்த பொம்பளைய கூட நம்பிடலாமியா. நம்ம திட்டும் போது அப்படியே மூஞ்சி மோரையும் பாரு, என்னடி ஓவரா பேசிட்டா ஒரு புருஷனுக்கு மரியாதை இல்லாம அப்படின்னு புருஷன் பேசும்போது அமைதியா நல்லா பேசுற பொம்பளைய முணங்கி பேசுற பொம்பளைய கூட நம்பிடலாம் அப்படின்னு மண்டை ஆக்டரான்னு வச்சுக்க. அவெல்லாம் சீரியல்ல வர்ற வில்லி மாதிரி எப்ப நம்மளை தலையில தூக்கி போட்டு கொள்ளுவானே தெரியாது. எந்த ஊர்ல இருவாரு நான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை, நீங்க பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை. இப்ப மணிமுத்தைய மருமையை வச்சிருக்காரு. நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன் மருமையனுக்கு. ஆமா, நான் ஒரே ஒரு கூட இந்த பைப்ல தண்ணி குடிக்க வரேன். நான் சொல்றேன், ஏடி ஒரு கூட தண்ணி கொடுத்துட்டு போய் ரெண்டு மருமையை வந்திருக்காரு. நான் சொல்றேன், என் புருஷன் வேலைக்கு போகணும், நான் 7 மணி பசுக்கு போகணும், ஒரு கூட மட்டும் பிடிச்சிட்டு போறேன். முதல்ல உன் புருஷன் வேலை பார்க்காம இருக்க போறாரு, வேலை பார்த்துட்டானே இருப்பாரு. என் புருஷன் வேலைக்கு போகணும், எங்களுக்கு சாப்பாடு ஒரு கூட மட்டும் பிடிச்சிக்க, நீ மொத்தம் நீயே பிடிச்சிக்க. மருமையை வந்தாரு, ஒரு கூட பிடிச்சிட்டு போய் எங்க போனாரு, ஒரு கூட மட்டும் பிடிச்சிட்டு வரேன். என்னடியா மருமையில எங்க இருக்காரு, எங்க இருக்காரு பேசாதடி. மருமையை இருக்கா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். என் மருமையை கேட்டு யாரும் வச்சுட்டு தெரியாது. என் மருமையை இருக்கா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ எந்த ஊர்ல பேசிட்டு போறது தெரியாது, பேசக்கூடாது. நீ என் மருமையை இருக்கா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ புதுக்கோட்டை தெங்கல பேச சொல்லி யாரு என்னப்பா இருப்பா உங்களுக்கு என்னப்பா மருமே இருக்கிறான்னு தெரியுது. அதானே பேச மாட்டேன்னு எல்லா விஷயத்தையும் ஒரு கூட தண்ணிக்கு நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா? ஆனா அதுக்கு போய் சொல்ல வரும், ஆம்பளைக்கு ஆம்பளை எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்து போவாங்க தெரியுமா? ஒரு கூட தண்ணிக்கு இப்ப நீ பொம்பளைக்குல பொம்பளை விட்டு கொடுத்து போனியா? போலையில. ஆனா ஆம்பளைக்குல ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு சொல்றீங்களே, நீங்க உங்க மருமகனுக்காக விட்டு கொடுத்து போறீங்க, விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. நான் என் புருஷனுக்காக விட்டு கொடுத்து போக மாட்டேன். இருமா, நானும் பொம்பளை நீயும் பொம்பளை, ஒரு கூட தண்ணிக்கு நீ முதல்ல விட்டு கொடுத்தியா? இல்ல இல்ல நீ கொடுப்பியா? ஆனா நானும் பொம்பளை தானே. ஆனா ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். எப்படின்னு கேளு. எங்காவது தனியா வண்டியில போவேன், காவல்துறை அதிகாரி நிப்பாட்டிடுவாரு. லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நீ வேகமா வந்துட்ட, இந்த ஒரு 500 ரூபாய் பையனை கட்டுறான்னு சொல்லி காசு வாங்கிட்டு மங்கா போட்டு அனுப்பிச்சுட்டுருவாரு. இதே பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி எங்களை நிப்பாட்ட மாட்டாரு. ஏன்னு அங்கேதான் ஆம்பளை மனசு, ஆம்பளை அறிவுங்க. எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே பிரச்சனையோட தான் வர்றேன். ஏன்டா நம்ம வண்டியை நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி ஏற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைக்கிறியா? பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும், இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும். பாதிக்கப்பட்ட குரூப் சூப்பர்டா. என்ன கை தட்டுறத பாரு, சூப்பர். உண்மைதானே? பலே பலே பலே. நீ நோட்டீஸ் கொடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிகமா பேசாத மாமால. சரி, நான் கை நீட்டி பேசுறேன், கை நீட்டாம பேசுறேன், அது ஒண்ணு தேவையில்லை. ஆமா, சாப்பிட்டு இருந்த போது ஏமா வாந்தி எடுத்த? எனக்கு என்னன்னு தெரியல. அப்பா அது பீவர் என்னன்னு தெரியல. வாந்தி வந்து எத்தனை நாளா? ஒரு 2-3 நாளா இப்படிதாங்க இருக்கு. எனக்கு முடியல, உடம்பு வாந்தி ஆகுதா? வாந்தி வந்தே வருது, வயிற்றை பெரட்டுது. லூசு நம்ம கோயில் பட்டு அப்படியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியானு. என்னங்க பண்ண போறாரு சார்?
பிரச்சனையான ஆளு. அதனால இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை. ஏங்க ஏன் இதுக்காக ஏன் கோச்சிட்டு போறீங்க நீங்க? போலாமா? சரிங்க. ஆமா. என்னங்க? ஆமா. நம்மளுக்குள்ள எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முடியாதவங்க பெண்களை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்றீங்க? எத்தனை நாள் அவங்களுக்கு வாங்கி வருது? ஒரு வாரமாவா? இப்ப கேக்குதா? ஏங்க டிப்புக்கு டிப்புக்குன்னு கேக்குமே. கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க டிப்புக்கு டிப்புன்னு கேக்குதா? இங்க பிடிக்கு பிடிக்குன்னு கேக்குதா? எங்க எதை கொண்டு எங்க வைக்கிறேன்? அங்க வச்சா அப்படித்தாம்மா நீங்க கேக்கும். டாக்டர் தானங்க, உங்க காது தான் வைக்கணுது. இல்லம்மா, முதல்ல உனக்கு காது கேக்குதான்னு நான் செக்அப் பண்ணணும்லம்மா. எதுக்கு தெரியுமா டாக்டர் இப்படி வச்சு பாக்குறாரு? ஆம்பளை வந்த உடனே இப்படி பாக்கெட் பக்கம் வச்சு பாப்பாரு. காசு வச்சிருக்கானால ஓசில மங்களம் பண்ணிட்டு போயிருவானா என்னன்னு தெரியல அப்படிங்கிற கண்டிதான். எங்களுக்கு எது வைக்கிறாரு? அவனை செக்அப் பண்ணி பார்ப்போம் வாமா. நல்லா இருக்குடா, அருமையா இருக்குடா. என்ன நல்லா இருக்குடா? இல்ல நல்லா இருக்குமா? டாக்டரை பார்த்து ஏமா உனக்கு காத்து எடுத்து பூத்து பூத்துன்னு போகுதா இல்ல அவனுக்கு வச்சிருக்காங்க? ஏமா முதல்ல கேக்குறேன் சார். சார் நாளா கம்பவுண்ட் சரி வாங்க சார். கம்பவுண்ட் சார். சார் சார் இதான் கம்பவுண்டர். ஏற்கனவே கம்பவுண்ட் தான் வந்தாரு. ஏமா உனக்கு என்ன பிரச்சனைங்கிற நீ வந்து கவலைப்படாத. உனக்கு பிரச்சனை சார் எப்படி போகுது? மசில புடுங்க போகுது. எப்படி போகுது? எப்படி போகுது? இதை புடுறாங்க சொன்னு இன்னும் டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கம்பவுண்டர் இல்லாத நேரத்தில் டாக்டர் இருந்து கம்பவுண்டர் உள்ள வந்து வேலை பார்க்குற மாதிரி தான். என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ எலும்பு இல்லாத பிடிச்ச சூப்பி இருக்க. எலும்பு குழம்பு சூப்பி இருக்கு. நெஞ்சில சொருகள் விழுந்திருக்குமா? பவுர் ஊதி எடுத்தோம்னா சரியா போயிரு. நீ பாரு வேலைக்கிழமை சந்தை அன்னைக்கு பாரு முப்பிளையவள் ரோட்ல வச்சு கப்பு கப்புன்னு ஒருத்தர் ஊதிக்கிட்டு பாரு. 2.5 லட்சம் ரூபாய் அந்த மிஷினு. பவர் ஊதி எடுக்கிற மிஷின். பவர் ஊதுறப்ப ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஆடுன நெஞ்சில் உள்ளது வயிற்று வச்சுக்கிட்டீங்களா? ஊதப்பாரு நல்லா சாமியை கும்பிடுங்க. உங்க குலசாமியை நினைச்சு சாமி இறைவா இந்த பிள்ளைக்கு தோட இந்த எல்லாம் முடிச்சிருங்க. பரலோகத்திற்கும் பிறாவே எதுக்குடா அடிக்கிற? நீ பேசாம நான் முதல்ல பையன் வச்சுக்கமா. ரெடி 1 2 வாய தரமா ஓபன். சார் நீங்க ஏன் சார் இருக்கீங்க? குடல பிறகுதா ஊது போது ஆடாத சொன்னா அந்த இப்ப பாரு நெஞ்சுக்குள்ள ரைஸுக்கு வந்துருச்சு பாத்தியா? சார் இல்ல அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். நெசமாவா? இது 5 லட்சம் ரூபாயா? இது அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தது. ஓஹோ இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க. சரிங்க சார். குடல குந்தாடி எல்லாம் வெளியில வந்துடும். சார் பாட்டு பக்குவமா அடி வைத்தானே வலிக்குது. அளந்துக்கா இருமல் வேற ஓவரா இருக்கா? நெஞ்சுக்குள்ள அடி வைத்து வந்துருச்சியா? சரி சார். இப்ப எப்படி சார் 1.5 ஃபீட்ல இருக்கு? இல்ல இந்த மிஷினி இந்த மிஷினை ஏன்னா அடி வைத்து வந்தனால வாயில வச்சு ஊதுனா சுத்தப்பட்டு வரா. சரி சார். உட்காந்து யோசிக்க விடுங்க. யாருலையா நல்ல யோசிக்க உட்காந்து போரு எப்படிமா இந்த பிள்ளைய பிடிச்சிக்கப்பா. மருந்து ஊத்தணும் வாயில வச்சுக்கப்பா. நீ வாயில வைக்க மருந்து இங்கேமா. நீ மருந்து இருந்து ஊத்துற நேரத்தில் ஆடாத அசைக்காத. என்ன பண்ணு சார்? மருந்து மாறி போச்சுமா. இல்ல மருந்து மாறி போச்சுமா. மருந்து மாறி போச்சு. இதை நானே சரி பண்ணி விட்டுறேன். மருந்து மாறி போச்சுடா சார். ஏதா மருந்து நீ எடுக்கிறீங்கயா? நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம். இல்ல சார். சார் அவருக்கு இதே மாதிரியே வாட்டி வாமிட்டா இருக்கா. சரி கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு நான் அதை உடனே வரல என்ன பாட்டு பாடின? 1000 துருத்தி அம்மாவா? 1000 ஒருத்தி அம்மா.
எனக்கு பதிலா நீயே ஆடு. சரி. நான் பேசுற டயலாக்கா நீ பேசிட்டேன்னு வச்சுக்க. சரி. நீ தான் இந்த பிள்ளையோட ஆடுற. ஓகேவா? டயலாக் பேசுறியா? எல்லா டயலாக் பேசுறேன். சிங்க படம் பாத்தியா? சிங்க படத்துல சூர்யா பேசுவார் தெரியுமா? என்ன பேசுவாரு? ஆயில வந்து மட்டும் பேசுவாரு. சிங்க சூர்யா மாதிரியே இங்க இரு. நடக்கிறதே அப்படிதான் இருக்கு. அடி வேகமா இங்க இரு. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, காட்டுல பார்த்திருப்ப, நெருத்திரமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? ஓடி எடுத்தா ஒட்டி வெயிட்ரா. அந்த டெம்போ ஓடர். ஏன்னா சிங்கம் சூர்யாவா அறிவாடா கோழி பிடிக்க போற மாதிரியே தீபாவளிக்கு திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரியே சிங்கம் இருக்கா கோரிமேட்டு போச்சு. ஐயோ சூர்யா மாதிரி பேசுறாங்க. நீ என்ன ஓகே அடிச்சா 2 டெசனா இந்த பழைய வியாபாரம் பார்க்க போறியா? ஐயோ அதுபடியா அவங்களுக்கு வரல. இந்த சாமி படம் பாத்தியா? அதுல விக்ரம் சார் பேசுவார்ல, எப்படி பேசுவார்? நல்லா சுத்தி தான் வருவார். ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி. எங்க ஆக்சன் சொன்னதுக்கு அப்புறம் கேடனா என்னடா மூளை வந்து ரேடியோ இருக்கிற மாதிரி சுத்துறதா ரவுண்ட் அடியா சுத்திட்டு காலு செப்டி டேங்கு வாடகைக்கு விட்டுருக்கியா? ஏய் டெப்டி கமிஷனரா போலீஸ் திருநெல்வேலி சிட்டி செப்டி டேங்க்லடா நீ போடா போச்சு. அது மைக்கிட்ட செப்டி டேங்கா இருப்பாங்க. இந்த மைக்கை நாங்க வாய வச்சு பாருங்க. அது நேரம் உயர்ல இறங்கி அங்க போயிருக்கோம். அம்மா சுத்தப்பட்டு வர மாட்டேன். சரிங்க. நானே உனக்கு சரி பண்ணி விடுறேன் எல்லாத்தையும். சரிங்க. எப்பங்க சரி பண்ணுவீங்க? நாடகம் ஆரம்பிக்கிறப்ப நின்னாங்க. அதே என்ன 2வது வார்டு பாடுறப்ப இங்க வந்து படுத்தாரு. நான் என்ட்ரன்ஸ் ஆகுறப்ப அப்படி கையை காமிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தாச்சு படுத்தாச்சு. அவரே மயங்கிட்டாரு. அவர் மயங்கல. நான் அந்த பாட்டு மயக்க வச்சிருச்சு. இல்ல நீங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த புது பாட்டு வர மாட்டேங்குதுடா. ஏ ஜலமுல ஜக்கு ஜலமுல ஜக்கு பாட்டு பாட போறான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடி ஒத்த கல்லு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நாயை பத்தி பேசுறிய? நாய் எப்படி நம்ம குளிக்கும்? நாய் வாயில் தான் குளிக்க. சூத்திர குளிக்கும். முன்னாடி பொட்ட நாய் போகும், பின்னாடி ஆம்பல் நாய் போகும். இந்த ஆம்பல் நாய் பொட்ட நாயை பத்தி எப்படி நம்ம குளிக்கும்? சைஸா கெஞ்சிடாத. என்ன பண்ணி 2 மணி நேரம் வரட்டிக்கிட்டே இருக்க. நீ
பாட்டு கடுக்காக போயிட்டே இருக்க போன வர மாட்டேன் இந்த கருப்பு நாடு எழுதிட்டே கிடக்க இது சைஸா கெஞ்சிருது சரி ஆமா எப்படி குறைக்கு எப்படி பொட்டல எப்படி குறைக்கு பொட்டலாய்க்கு மூடு சரியில்லைன்னு அர்த்தம் ஆள் மூஞ்சி போற எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்துச்சு பின்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போன மாதிரி பொண்ணு போயிட்டு ஆள் மூணு அப்ப மூடு சரியில்லைன்னு அர்த்தம் நல்ல மூடோட இருக்க பொட்டனா என்ன எப்படி குறைக்க குறைக்கிற வேலையே கிடையாது சிக்னல் மட்டும்தான் நாக்கத்துக்கு குண்டிய அடிச்சுன்னு வச்சுக்க நேற்றுக்கு ரெடியா இருக்குன்னு இந்த நாய் என்ன மூடுல இருக்குன்னு பாப்பா ஏமா சரிங்க நீ மன்னார்குடியில மாடியில் ஆன குடி இருக்க ஆமாங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க வீட்டுக்கு கீழே வெள்ளக்காரங்க குடி இருக்காங்களா ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சோம்மா எப்படி ஆமா எப்படி நான் உங்க வீட்டு வெளியே வந்தேன் அதான் சொன்னேன் உங்க வீட்டுக்கு கீழே வெள்ளக்காரங்க குடி இருக்கா தெரியுமா உனக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சா உங்க வீட்டு வழியா வந்தேன் புருஷன் கேட்டு சாமி முடிப்பா அவ்வளோ இருக்கு சரி ஒரே சத்தம் அந்த பிள்ளை என்ன oh my god oh my god oh my god oh my god என்னங்க இது ஐயோ வாட்ஸ்அப்ல கும்பிடுறாங்க இல்ல முருகன் கும்பிடுறாங்க ஐயப்பன் அவங்க இங்கிலீஷ்ல கும்பிடுறாங்க பார்த்தா தெரியுது oh my god oh my god அப்படி என்னங்க இறைவனை கும்பிடுறது பரவசன ஆடுது oh my god 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 வெள்ள பாரு அப்படிதான் காண்டப்பா oh my god குளிச்சது போல எனக்கு போட்டதா இல்ல உனக்கு போட்டதா சத்தியமா 4 மணிக்கு எனக்கு போன் பண்ணும்போது தெரியும் மச்சான் கிளம்பிட்டியா மச்சான் எங்கடா தோறம் மணப்பாறை போய் சீன் எடுத்துட்டு வரேன் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் இவளே என் வாழ்க்கை இல்ல இல்ல அப்புறம் இப்படி போட கஷ்டப்பட்டு வராது ஆமா 4 முறை நடக்கணும் தனித்தனியா போட்டுருணும் ஓகே முத போடு நம்ம போடு அந்த போடு எங்க போடு எப்படி வேணாலும் போட்டுக்கங்க ஓகே நாய் பிரிச்சியா எலெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு சீசன் முடிஞ்சிருச்சு மனுஷனுங்கிறெல்லாம் நாய் கூப்பிட்டு அது கிடக்க மாட்டேங்குது ராஸ்கல் எப்பா இந்த பிள்ளையும் போது அது எதுக்கு நாய் வருது
உன்னை போய் நான் சுண்ணாம்பு வாங்கிட்டு வர சொல்லி ஊர்ல உதவாங்களேன் பாரு. என்ன நினைச்சோம்? வெத்தலை 5 ரூபாய்க்கு வெத்தலை வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாப்ல. சுண்ணாம்பு இல்ல, சுண்ணாம்பு வாங்க போன பார்த்தா அங்க ஒரே சண்டை பொட்டி கடையில. சுண்ணாம்புன்னு கேட்க முடியல. அப்படியா? இந்த 2 பல்லும் ஹோட்டல்ல சுண்ணாம்புன்னு வராது. சொல்லுங்க பாப்பா. வேண்டாம், இங்கேயும் சண்டை வந்துருங்களா? இங்கேயும் சண்டை வந்துருங்க. அடி பஞ்சவர்ண எங்களோட ஆடணும்னு ஆசைப்பட்டுட்டேன். ஆடுற மாதிரியே நீ ஆடுற, இல்லாட்டி சாலி தெரிஞ்சு போயிருக்கலாம். நல்லா குழந்தை விடுறேன். இல்ல ஆடத்தானே போனேன். ஆடத்தானே போனேன். உட்கார்த்த நாங்க எப்படி காலத்துக்கு ஆடணுமோ அதே மாதிரி ஆடுறேன். சாலி ஆமா ஆமா, நீங்க பொறுமையா சொல்லி போங்க. ஏன் பச்சை நீ கடல் ஆமை பார்த்திருக்கியா? இங்க வாரு, இது ஆமை இல்ல, ஆமை குச்சு. அது ரொம்ப என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் அதை பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் தனி சிறப்பு இருக்கு. பெண்கள் தான் நம்ம நாட்டின் நன்மைகள் சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுக்காண்டி நீ காலை தூக்கலாமா? முதல்ல காலை தூக்காது, அந்த வேலை வச்சுக்காது. ஆமா, உனக்கு இந்த வேலை தெரியுமா? வேற எந்த வேலையும் தெரியாது. ஏமா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. உனக்கு ஓட்ட தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாதா? பாரு, எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு உனக்கு நான் கார் ஓட்ட கத்து கொடுத்துருப்பேன்ல. என்ன சொன்னீங்களா? பேசாம இருப்பா, உனக்கு நான் வண்டி ஓட்ட சொல்லித்தரேன். நல்லா சாமியை கும்பிட்டுக்க. முன்னாடி ரவுண்ட் ஆஃப் கீழே 3 இருக்கும்பா. அங்க பார்க்காமா, கீழே ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுன்னு இருக்கும். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே ஸ்டேரிங் கழிச்சு கிளச்சை பிடிச்சிட்டு கீழே இந்த பிள்ளை கீழே நான் பார்த்துக்கிறேன். நீ வேட்டி ஏற்றிருக்கியா? இந்த பிள்ளை வண்டி அங்கிட்டு போங்க. முதல்ல போமா திரும்ப நீ கீழே
சிலாம்பு ஏத்துற நல்லா கிழிச்செழுத்துச்சுன்னா ரத்தம் ஊத்திடுவேன் சலை வச்சிருவேன் ஏற்கனவே அதை பிடியா இதை பிடியா ராட பிடிக்கத்தானே நீ எங்க ராட பிடிக்கிற முதல்ல என்ன பண்ணோம்னா வண்டியை இருமாமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வாயா கியர் பக்கத்தில் இருக்கு தெரியுமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணாக்குள்ள கிளச்சில் கையை காலை வச்சுட்டு கீழே போட்டோம்னா ஃபஸ்ட்டு கியர் அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமாக போகும் அப்படியே வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும்னா கிளச்சை மீச்சு அப்படி மேலே செகண்ட் கியர் பாஸ் வேற ஒன்று அப்படியே வண்டி இன்னும் வேகமாக போகணும் இழுத்த வாக்கில் அது மேலே யூனிட் காலியா உள்ள ரெண்டு கோல் பால் ட்ரெஸ் கிரீஸ் போடாம கிடைக்கும் போல கிரிச்சு கிரிச்சுன்னு சவுண்டு வேற கேட்குது அப்படியே இழுத்த வாக்குல அப்படி இழுத்து அப்படி மேல இல்லையா ஏன் அவசரப்படுற பொம்பளை பிள்ளை வண்டி ஓட்டு பேசாம இருக்க மாட்டான் அப்போ வண்டி நல்லா வேகமா போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி ரிவேர்ஸ்ல வரணும்னா என்ன பண்ணலாம் கிளச்சை பிடிச்சா ஒரு கிண்டி கிழத்து அது மேல டங்கு ஏற்றணும் சுத்தமா முடிஞ்சு நீ ஏன் கூட நாடகத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த ஆசையை விட்டுரு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் எப்படி கேள் போட்டு எப்படி வண்டி ஓட்டினாரோ அதை மட்டும் போதாயிருமா சாதி போடுறது சாதி ஒண்ணுமா டைட்டானிக் நீங்க என்ன ஜாக்கி என்னங்க ரோஸ் சாரி ஒரு ஓட்டர் சொல்லுங்க என்ன பண்ணணும் ஏங்க என்ன பண்ணணும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டியா லைட்டா கியர்ல கை நான் என்ன பண்ணணும் நான் பிடிக்கிறப்ப மட்டும் இந்த பிள்ளை வண்டியை ஓட்டுற அதுக்குள்ள கீரை திருப்பிட்டு அங்கே போன சார் என்ன சார் பண்ணுங்க கீரை லைட்டா கையை வை என்னங்க கையை எடுத்துட்டியா இப்ப கையை வை இந்த வாய ஏன்டா நான் பிடிச்ச ஆட்டப்ப மட்டும் ஐயோங்கிற பல்லு வேற இல்ல கையெழுத்துல கண்ணத்துக்குள்ள உடக்கம் உள்ள போகுதியா ஃபர்ஸ்ட் கியர் போடுவா செகண்ட் கியர் தேர்ட் கியர் அப்படியே பிடிப்பா இங்க வா பிடிப்பா அப்படியே ஏமா இப்ப மட்டும் சீனு சொல்லு அப்புறம் பிடிக்கிறப்ப ஆள் வாய ஒரு உயிரை கொண்ட பத்தியா எது அது ஏற்கனவே செத்த பாம்புதாம்மா இது உயிரை பொண்ணா என்ன பொண்ணாக்கு என்ன ஆமா நீங்க நல்லா ஆறீங்க பாடுறீங்க பேசுறீங்க ஆமா நீ ஏமா கஷ்டப்படுற நான் உன்னை கல்யாணம் முடிக்கிறேன் கல்யாணி நான் தான் உன்னை காப்பாற்ற போறேன் காதல் நான் என்ன குளத்துக்குள்ள மூச்சு விடாம கிடக்குறேன் காப்பாத்துறதுக்கு இல்ல கடல்ல இருந்து வந்துட்டேன் கடல்ல மூணுனா கூட முத்தம் தரலாம் காதல்ல மூணுலையும் பிச்சை தான் எடுக்கணும் வேற வழியே இல்லை கவர்மெண்ட் பஸ் கலர் பச்சை பொம்பளை நம்பினாங்க நம்மளாலும் எடுப்பாங்க பிச்சை வேற வழியே இல்லை வாடா அதிகமா மேக்கப் போடுற பொண்ணு ரொம்ப நாளா கடையில விற்காத பண்ணு நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது ஏன் இன்னைக்கு எல்லாம் மேக்கப் போட தான் அலையுது ஊசி போயிருவோ ஒரு வயசு என்ன மாட்டேன் சமைஞ்சு 10-15 வருஷம் இருக்கும் சமைச்சா 10-15 வருஷத்துக்கு மேக்கப் தான் ஏய் ஒன்றும் இல்லை வெயில்ல கொஞ்ச நேரம் நடக்க விட்டு பார்த்து வேர்த்து விழுகிறப்ப கருன்னு போடு ஒன்று விழுந்து எடுக்கும் மேகத்துல மாதிரி எல்லாம் மேக்கப் தான் நம்பி ஏமாந்துடாது காதல் உங்களுக்கு பார்த்தோம் எனக்கு வந்த காதல் என்ன காதல் நிலவு ஒரு பெண்ணாகி உறவு கலையிலோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ வங்காள கடலே என்ன உல்லாச விடலே மகளே நாம் காலிக்கிறே கடலே உண்ணாத விடலே
நம்ம ஆளுங்க கட் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. ஆமா. கட் பண்ணி என்னென்ன வேணுமோ சென்சார் பண்ணி கட் பண்ணி டபுள் மீனிங் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா கட் பண்ணி போட்டுறாங்க. ஏன்னா இந்த செல்லில் எடுத்து யூடியூப்ல போடுற நண்பர்கள் இருந்தா கட் பண்ணி எடுத்து போடுற மாதிரி தான் போடுங்க. எடுங்க இல்லைன்னா எடுக்காது. இல்லாட்டி தயவு செய்து இருக்காது. அது ஏன்னா கட் பண்ண முடியாது. நம்ம மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ஏதோ குறைச்சி ஒரு சில வார்த்தையை பேசுவோம். அந்த ஆர்வ குளர்ல நம்ம ஏதாவது பேசிடுவோம். அதுவே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையில வந்து நிற்கும். அது அவங்களுக்கு ஒன்று இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களை விட நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை. கீழே கமாண்டு போடுறாங்க வாரு அக்கா தங்கச்சியோட நீ இல்லையா பொறக்கலையா அங்கே ஓடையா இல்லை உண்மை நாடகம் பார்க்கும்போது மட்டும் ஈன்னு இழிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்மளை செய்யணும். அதனால யூடியூப்ல போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேசுனது வச்சதெல்லாம் கட் பண்ணி போடுற மாதிரி தான் போடுங்க. இல்லாட்டி வீடியோ எடுக்காது. ஆமா தம்பி கொய்யா கொய்யா சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தரிசனம் பெற தவிக்கிறேன் மயங்கினேன் என்ன சாந்தி மேல பிராந்தி வாட வருது. என்னன்னா அதுல பயம், அவனுக்கே பயம். முடியல. இதை சமாளிக்க ஒரே வழிதான். என்ன வழி? இவனை மாதிரி நம்மளும் தண்ணியை போட்டு நிக்கணும். நீ எதை கட்டியா? காதலில் சோகம். ஓ மை காட், ஓ மை காட். ஓட்ட 5 ரூபா இருக்கு. அது கப்பு வாட்டர் பாக்கெட் சரியா இருக்கும். இங்க ஒருத்தர் வண்டி அடை வச்சுட்டு வந்திருக்கோம் கல்லுப்பட்டில. பாடுகாடு பிடிக்க எல்லாம் பிடிக்க. எப்படிப்பட்ட நான் சோகத்தில் இருக்க நீ
வீட்டுக்கு போறியா பிள்ளை குட்டியை தூக்கிட்டு கிளம்பு. நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன். தயவு செய்து இந்த வரை எழுப்பிட்டு போயிரு. அந்த பிள்ளைகளை எதுக்கு நானா பார்க்க வீட்டில் படுத்துட்டு வந்தா ஆடு மாடுக்குனாச்சும் பாதுகாப்பாக இருந்தது. இங்கே வாரி கொடுத்தாரியா செய்யாக்காராது என்னடா உனக்கு வந்த வெக்கம். சோகம் எப்படிப்பட்ட சோகம் தெரியுமா? ஆமா. அவளை என்னை விட்டு சென்று விட்டான். அவன் போனா போயிட்டு போறாங்க. எது அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு நாளை மறுநாள் இன்னொரு உள்ள இருக்கு. அதானே யாருக்கு தெரியும்? மதுரை யாரு? மதுரை பாண்டி. மதுரை பாண்டி யார் வர்றது தெரியல. எப்படிப்பட்ட சோகம். அது என்ன பாட்டுன்னு வந்து ஒரே பாட்டு அதனால சோகம் அது இதுன்னு பிய்யல போட்டு உருட்டிட்டு கிடக்கு இவ்வளவு நேரமா. இரண்டு மனம் வேண்டும் அதை வேற ஆள பாடுறா பாவை பயலை. இல்லடா அந்த பிள்ளை அம்பிகா. ஆமா நான் மட்டும் தனியா நடிச்சா அந்த நாடகம் நல்லா இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீ வந்தா சோழ நடிப்பு இல்லாட்டி அந்த சேகப்பில் எழுப்பி சோழ நடிப்புடாச்சும் நான் நடிச்சுக்கிறேன். இப்படாச்சும் எழுப்பிடா. இது வெள்ள பேண்டாடா. அது சட்டிட்டெல்லாம் கொடுத்து அடிக்க விட்டுருவார். இங்க அம்பியா நான் வந்துருச்சு. ஆமா ஆமா அம்பியா நீதான் அம்பியா. நீதான் அம்பியா என் ஊர் அம்பியா. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கம்பெனி. சோகம் நடிப்புமா ரஜினிகாந்த் இந்த பாட்டுல அப்படித்தான். அதாவது 2 பேர் இருந்தாங்க. பீரோல சாத்தா திறந்து விடு. இந்த பாட்டுல நடிப்பாருல சோகம் நடிப்பு அது மாதிரி. ஆமா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டு